நிலவுக்கு மனுஷன் போகணும்னு அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவுக்கு அறிவியல் ரீதியான வழிமுறைகளை தொடங்கினாங்க ஆய்வாளர்கள். We choose to go to the moon. ஆயிரத்தி 1958 வருஷம் எக்ஸ்ப்ளோரர் செயற்கைக்கோள் பூமிக்கு மேலே ஒரு கதிர்வளையம் இருக்கிறத கண்டுபிடிச்சிச்சு. இதுக்கப்புறமா வானில் ஏவப்பட்ட பல செயற்கைக்கோள்கள் கதிர்வளையத்தின் அளவு, கான்சன்ட்ரேஷன், தன்மை முதலானவற்றை துல்லியமாக அளந்துச்சு. இந்த கதிர்வளையத்தை வேன் ஆலன் தான் கண்டுபிடிச்சாரு. இதனாலேயே இந்த கதிர்வளையத்தை வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேன் ஆலன் பெல்ட் உள்பக்கம் நேர்மின்னோட்டம் பெற்ற புரோட்டான்களால் ஆனது. இதன் கான்சன்ட்ரேஷன் 805 கிலோமீட்டர் உயரத்தில் உச்சநிலையை அடையுது. இந்த வேன் ஆலன் பெல்ட் வெளிப்பக்கம் எதிர்மின்னோட்டம் பெற்ற எலக்ட்ரான்களால் ஆனது. இதோடைய கான்சன்ட்ரேஷன் 16,093 கிலோமீட்டர் உயரத்தில் உச்சநிலையை அடையுது. இந்த ரேடியேஷன் பெல்ட் ஈக்குவேட்டர் பகுதியில் அதிக கான்சன்ட்ரேஷனோடும் துருவ பகுதியில் 0 அப்படின்ற அளவுக்கு குறைஞ்சும் இருக்கு. வேன் ஆலன் பெல்ட்டை கடக்கிறது ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு நாசாவுக்கு புரிஞ்சிச்சு. இந்த வேன் ஆலன் பெல்ட்டில் ரேடியேஷன் குறைவாக உள்ள பகுதி வழியாக ஒரு ட்ரெஜெக்டரியை செட் செஞ்சு அதன் வழியாக நிலவுக்கு பயணம் பண்ணி போகலாம் அப்படின்னு நாசா முடிவு பண்ணாங்க. அடுத்த முக்கியமான சவால் நிலவுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற 3,84,000 கிலோமீட்டர் தொலைவு. இவ்வளவு தொலைவுக்கு மனுஷனை கூட்டிட்டு போய் அவன் கையில் ஏகப்பட்ட ஆய்வு கருவிகளையும் எடுத்துட்டு போய் நிலவில் ஆய்வுகளை செஞ்சுட்டு திரும்பவும் அவனுக்கு பூமிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஸோ இதற்காக நாசா ஒரு பிரம்மாண்டமான ராக்கெட்டை உருவாக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாகவே திட்டத்தில் வகுத்திருந்தாங்க. இதற்காக வேன் ப்ரௌனும் அவருடைய குழுவும் உருவாக்குனது தான் 3 ஸ்டேஜ் ராக்கெட். இதை சாட்டர்ன் 5 ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாட்டர்ன் 5 ராக்கெட்டில் 3 வெவ்வேறு பாகங்கள் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஸ்டேஜ் 1 ராக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது 138 அடி நீளமும் 33 அடி குறுக்களவும் கொண்ட பெரிய ராக்கெட். இதோட எடை மட்டும் 1,39,253 கிலோகிராம். இந்த ராக்கெட்டில் 7,68,439 லிட்டர் சுத்தமான மண்ணெண்ணையும் 12,52,971 லிட்டர் லிக்விட் ஆக்சிஜனும் நிரப்பப்பட்டிருந்துச்சு. எரிபொருள் நிரப்பப்பட்ட இந்த ராக்கெட்டோட மொத்த எடை 21,35,059 கிலோகிராம். இந்த ஸ்டேஜ் 1 ராக்கெட்டுக்கு கீழே ஃபர்ஸ்ட் எனப்பட்ட 5 என்ஜின்கள் பொருத்தப்பட்டிருந்துச்சு. அவை ஒவ்வொன்றும் 18 அடி உயரமானது. இந்த 5 என்ஜினும் அவ்வளவு எரிபொருள்களையும் 2 நிமிடங்களில் எரிச்சு 3,33,61,662 நியூட்டன் உந்து விசையை உற்பத்தி செஞ்சு அந்த ராக்கெட்டை 61 கிலோமீட்டர் உயரத்துக்கு 9,817 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற வேகத்தை கொடுத்து விண்ணில் தள்ளுற மாதிரி உருவாக்குனாங்க. ஸ்டேஜ் 2 ராக்கெட். ஸ்டேஜ் 1 ராக்கெட்டுக்கு மேலே இந்த 2வது அடுக்கு பொருத்தப்பட்டுச்சு. இதுதான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் எரிபொருள்களால் இயங்கும் ராக்கெட். இந்த அடுக்கின் உயரம் 81 அடி 7 அங்குலம். இதோடைய மொத்த எடை 4,68,561 கிலோகிராம். இந்த எடையில 90% எரிபொருளுக்குரியது. இதுக்குள்ள உள்ள 2 கண்டெய்னர்களில் 10,13,355 லிட்டர் லிக்விட் ஹைட்ரஜனும் 3,29,330 லிட்டர் லிக்விட் ஆக்சிஜனும் நிரப்பப்பட்டிருந்துச்சு. இந்த ராக்கெட்டுடைய அடிப்பக்கத்தில் 5 J2 அப்படின்ற இன்ஜின்கள் பொருத்தப்பட்டது. இந்த என்ஜின்கள் 50,04,249 நியூட்டன் உற்பத்தி செஞ்சு 185 கிலோமீட்டர் உயரத்தை அடையுது. ஸ்டேஜ் 3 ராக்கெட். இதோட உயரம் 58 அடி 7 அங்குலம். குறுக்களவு 21 அடி 8 அங்குலம். இதில் 2,38,481 லிட்டர் லிக்விட் ஹைட்ரஜனும் 75,708 லிட்டர் லிக்விட் ஆக்சிஜனும் நிரப்பப்பட்டிருந்துச்சு. இதோடைய மொத்த எடை 1,17,934 கிலோகிராம். இதுக்கு கீழ்ப்பகுதியில் 2 ஸ்டேஜ் J2 இன்ஜின் பொருத்தினாங்க. இது சுமார் 2 நிமிடங்கள் இயங்கி அப்பல்லோ கலனோட 3rd ஸ்டேஜுக்கு 28,003 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்ற வேகத்தை கொடுத்து
பூமியின் சுற்றுப்பாதையில் நிறுத்தும். இந்த இன்ஜினோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை ஒரு முறை அல்லது இருமுறை சுற்றி சென்ற பின் மறுபடியும் இந்த இன்ஜின் 5 நிமிடங்கள் இயங்கி ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு 40,234 km/h அப்படின்ற வேகத்தை கொடுத்து நிலவோட பாதையில் ஷட்டிலை நிறுத்தும். அடுத்ததா இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ட். இந்த 3rd ஸ்டேஜ் ராக்கெட்டுக்கு மேலே 3 அடி நீளமும் 21.7 அடி குறுக்களவும் உடைய பகுதியே இன்ஸ்ட்ருமெண்ட் யூனிட். இதோட எடை மட்டும் 2155 கிலோகிராம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பகுதியோட முக்கிய வேலையே வெவ்வேறு அடுக்குகளில் இருக்கிற ராக்கெட்டை இயக்கிறது தான். ஒவ்வொரு ஸ்டேஜ் ராக்கெட்டும் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த அடுக்கு கலற்றப்படுவதும் ராக்கெட்டோடைய போக்கை கட்டுப்படுத்துறதும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்ட்டோடைய முக்கியமான வேலை. நிலவுக்கு மனுஷனை கொண்டு செல்ல ராக்கெட் மட்டும் போதாது, மனிதனை சுமந்து செல்லும் ஸ்பேஸ் கிராஃப்ட் தேவை. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு அப்பல்லோ ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அப்பல்லோ ஸ்பேஸ் கிராஃப்டில் 2 பகுதிகளை வடிவமைச்சாங்க. ஒன்று கமாண்ட் மாடியூல் அப்படின்னு சொன்னாங்க. இதில் தான் விண்வெளி வீரர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. மற்றொரு பகுதியை லூனார் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விண்வெளி வீரர் நிலவில் தரையிறங்கி ஆய்வு செஞ்சு மறுபடியும் திரும்புவாங்க. இந்த அப்பல்லோ கமாண்ட் மாடியூலோட அடிப்பகுதியில் ஹீட் ஷீல்ட் பொருத்தப்பட்டிருந்துச்சு. இது விண்வெளியில் இருந்து 11,340 km/h அப்படின்ற வேகத்தில் பூமியின் வளிமண்டலத்திற்குள் புகும்போது காற்றுடைய உராய்வினால் உண்டாகும் கடும் வெப்பத்தை தாக்கு பிடிக்கிறதுக்காக உருவாக்குனாங்க. இந்த கமாண்ட் மாடியூலை சர்வீஸ் மாடியூலுக்குள்ள வச்சுருந்தாங்க. இப்பகுதிக்கு வேகத்தை கொடுக்கறதுக்கும் வேகத்தை குறைக்கிறதுக்கும் அதோட இணைக்கப்பட்ட சர்வீஸ் மாடியூல் பயன்படுது. அடுத்ததா லூனார் மாடியூல் பற்றி பார்ப்போம். நிலவுல தரையிறங்கிறதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதான் இந்த லூனார் மாடியூல். 16 டன் எடை இருக்கிற இந்த மாடியூலில் 12 டன் அளவுக்கு எரிபொருள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கும். 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறு சிறு கருவிகளும் 64 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற எலக்ட்ரிக் வயர்ஸ், 2 ரேடியோ, 6 என்ஜின், நிலவில் வைக்கப்படும் ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் என பல கருவிகளை இந்த குறிப்பிட்ட மாடியூலுக்குள்ளே இருக்கிற மாதிரி வடிவமைச்சாங்க. இதோடைய உயரம் 21 அடி, அகலம் 31 அடி. இதுக்குள்ள 2 விண்வெளி வீரர் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரியே நிலவில் தரையிறங்கி மீண்டும் மேலே கிளம்பி வர மாதிரி உருவாக்குனாங்க. நிலவில் இறங்குவதற்கு பின் மேல் எழுப்பி வருவதற்கும் டிசன்ட் ஸ்டேஜ் மற்றும் அசன்ட் ஸ்டேஜ் என 2 பாகங்களையும் உருவாக்குனாங்க. இதோட அடிப்பகுதியில் நீண்ட 4 கால்களை உருவாக்குனாங்க. இந்த கால்களோட உதவியோட தான் நிலவில் லூனார் மாடியூல் நிலைநிறுத்த முடியும். அடுத்ததா இந்த அடிப்பகுதியில் 44,482 நியூட்டன் உந்து விசை கொண்ட ராக்கெட் என்ஜின் ஒன்று உண்டு. இதோட சக்தியை 10ல் 1 பங்காக குறைப்பதற்கும் 94 விழுக்காடாக அதிகப்படுத்தவும் சாதனங்கள் இதில் பொருத்தப்பட்டிருந்துச்சு. இதை கொண்டே நிலா மீது மெதுவாக இறங்க முடியும். நிலவில் ஆராய்ச்சிகளை முடிச்சதுக்கு அப்புறமா விண்வெளி வீரர்கள் லூனார் மாடியூல் மேற்பாகத்திற்குள்ள ஏறி அடிப்பாகத்தை ஏவுதளமாக கொண்டு அதில் இருந்து பிரிந்து மேலே செல்ற மாதிரி இதை உருவாக்குனாங்க. இப்படி நிலவுக்கு போறதுக்கு தேவையான அனைத்து சாதனங்களையும் பல கோடி செலவு செஞ்சு பல லட்சம் பேர் உழைப்பில் திட்டமிட்டபடி உருவாக்க தொடங்கினாங்க. நிலவுக்கு மனுஷன் அனுப்ப ராக்கெட்டை உருவாக்குற முயற்சி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் விண்வெளி வீரர்களை உருவாக்குற அந்த பயிற்சியும் நடந்துட்டு இருந்துச்சு.